சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஓகே சார், சூப்பர் சார். நான் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அங்க நிக்கிறோம். நல்லா இருக்கு. சார், ப்ளீஸ் என்னங்கண்ணா? ஏன் தலைவர் தள்ளுறீங்க? அவங்க பார்க்குற மாதிரி பார்க்குறது வேண்டாம். சொல்லலாமா? ரைட் ஐயா சார், கொஞ்சம் முன்னாடி சார் பார்க்கலாம் சார். தம்பி சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. செய்தியாளர் சாலமனிடம் இது குறித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சாலமன், இந்த பொங்கல் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். பொங்கல் பண்டிகை ஒட்டி அரசு துறைகளில் உள்ள அலுவலகங்களில் பொங்கல் நிகழ்ச்சிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில சென்னை காவல்துறையின் ஆயுதப்படை காவலர்கள் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் பொங்கல் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் எப்படி பொங்கல் விழா நிகழ்ச்சி நடத்தப்படுகிறதோ அதே போன்ற ஒரு வடிவமைப்பை சென்னை ஆயுதப்படை காவலர்கள் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் வடிவமைத்துள்ளனர். இங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பொங்கல் விழாவினை சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் அவரது மனைவி ஷில்பம் கபூர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை பார்வையிட்டு அவர்கள் பரிசுகள் வழங்கினர். குறிப்பாக தமிழர்களின் பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் ஆயுதப்படை காவலர்கள் சார்பில் 51 பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. அதே போல விவசாயிகள் போல பெண் காவலர்கள் தத்ரூபமாக நாத்து நடுவது போலவும் ஏறு தழுவுதல் போன்ற வடிவமைப்பை உருவாக்கி இருந்தனர். இதனை சென்னை காவல் ஆணையர் பார்வையிட்டு அவரது மனைவியுடன் இணைந்து நாத்தை நட்டார். இது மட்டுமின்றி எங்க கிராமப்புறங்களில் எப்படி உள்ளதோ அதே போன்ற ஒரு கோயில் வடிவமைப்பை ஏற்பாடு செய்து அது மட்டுமின்றி கோயில் தெருக்களில் இருக்கக்கூடிய காய்கறி கடைகள் மற்றும் பல்வேறு வகையில இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருந்தது. இதனை சென்னை காவல் ஆணையர் நேரில் பார்வையிட்டு அவர்களை பாராட்டை தெரிவித்தார். அது மட்டுமின்றி பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம், கோலமிடுதல் போட்டி, மற்ற மரக்கம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளானது இந்த நிகழ்ச்சியில நடத்தப்பட்டது. இதில் சிறப்பாக விளையாடி வென்ற வீரர்களுக்கு சென்னை காவல் ஆணையர் பரிசுகளை வழங்கினார். முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.